ஜெபிப்போம். கிருபையின் ஆண்டவரே, எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகளின் சத்தியத்தை எங்களுடைய உள்ளங்களிலே விதையும் ஆண்டவரே. நல்ல பலன் கொடுக்க கிருபை தாரும். எங்களையும் எங்களுடைய தியானங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். இந்த வாரம் மிகவும் முக்கியமான ஒரு வாரம், தேங்க்ஸ் கிவிங் வீக். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வாரமாக நாம் கொண்டாடுகிறோம். அமெரிக்காவிலே கனடியன்ஸ் அவர்கள் போன மாதத்திலே அவர்கள் தேங்க்ஸ் கிவிங் கொண்டாடினார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து ஆன்லைனிலே தேங்க்ஸ் கிவிங் கொண்டாடுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். வருஷம் எனக்கு 2 தேங்க்ஸ் கிவிங், ஒன்று கனடியன், இன்னொன்று ஆஸ்திரேலியன் என்று சொல்லி இது தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 2 தேசத்துக்கும் வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதே தான். ஆனால் நன்றி செலுத்துவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அநேக குடும்பங்கள் இப்பொழுது அருமையான குடும்பங்களோடு கூட சேர்ந்து நன்றி தேங்க்ஸ் கிவிங்காக பிரயாணப்பட்டு இருக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் பிரயாணத்திற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். We have different plans to celebrate our Thanksgiving Day this week. ஒவ்வொரு மனு குலத்திலும், ஒவ்வொரு மனுஷ நேஷனல் ஆர் ஒவ்வொரு பீப்புள் குரூப்பிலும் ஒரு சிறப்பான ஒன்று என்னென்றால் விழாக்கள். Every culture has the very unique common feature that is called celebration or festivals. எல்லா கலாச்சாரமும் இருக்கும். எந்த ஒரு கலாச்சாரமும் அது விதிவிலக்கு அல்லவே அல்ல. எல்லா கலாச்சாரத்திலும் விழாக்கள் உண்டு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழர்களாய் நம்மளுக்கு விழாக்களுக்கு பஞ்சமே கிடையாது. நமக்கு அழகான நிறைய விழாக்கள் இருக்கிறது. அதில் குறிப்பாக எல்லா கலாச்சாரங்களிலும் இந்த அறுவடை பண்டிகை என்பது மிகவும் முக்கியமானது. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே பொங்கல் கொண்டாடுவார்கள், பிகாஸ் இட் இஸ் அ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்று சொல்லி. எல்லா கலாச்சாரத்திலும் நாம் இந்த விதமான ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே ஆர் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்று கொண்டாடுவதற்கு 2 அடிப்படையான நன்மைகள் உண்டு, ஒரு காரணங்கள் உண்டு. ஒன்று, தாங்கள் பெற்ற நன்மைகளுக்காக நன்றி கூறுவது. அது விளைவாக இருந்தாலும் சரி, அது மிருகமாக இருந்தாலும் சரி, அது கைட்டு செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதற்காக நன்றி கூறக்கூடிய ஒன்று அந்த தேங்க்ஸ் கிவிங்கிலே உண்டு. இரண்டாவது, நமக்கு கிடைத்த அந்த நல்ல பங்குகளை, நல்ல அந்த கிஃப்ட்ஸை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, பொங்கல் காலத்தில் கிறிஸ்தவர்கள் திருநெல்வேலியிலே பொங்கல் கொண்டாடுவது கிடையாது. ஆனால் பக்கத்து வீட்டிலிருந்து கரும்பை நாங்கள் வாங்கிக் கொள்வோம் ஃப்ரீயாக. ஏனென்றால் அது அவர்கள் கொடுப்பார்கள். கரும்பு வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது கரும்பை வேண்டாம் என்று யாருமே சொல்வதில்லை. ஒரு விழா என்று சொல்லும்போது அந்த விழாவுக்கு ஒரு பொருள் இருக்கிறது, அந்த ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தோடு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் பகிர்ந்து கொடுக்கும் தன்மை இருக்கிறது. பகிர்ந்து கொடுக்காத எந்த விழாவும் ஒரு விழாவாக கருதப்படுவதில்லை. அதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு பர்த்டேயாக இருந்தாலும் சரி, ஒரு 4 பேரை கூட்டு சாப்பாடு போடுறது. ஒரு வெட்டிங் ஆனிவர்சரியாக இருந்தாலும் ஒரு 4 பேரை கூட்டு சாப்பாடு போடுறது. We really wanted to share our blessings with others. So every celebration, every festival, to celebrate the resources we have, at the same time to share our resources with others. அறுவடை பண்டிகை, அறுப்பின் பண்டிகையில் போன வாரம் நாம் கொண்டாடினோம், மிகவும் சிறப்பாக கொண்டாடினோம். ஆலயம் ஆராதனை முடிந்தவுடனே அந்த சத்தத்தை கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மிகவும் அழகாக இருந்தது, மிகவும் அருமையாக செய்தார்கள். I am really thank God for this wonderful blessing we experienced last week. அறுப்பின் பண்டிகை என்று சொல்லும் பொழுது அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த நாளில் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமம் 26ஆம் அதிகாரம்
1 முதல் 11 வசனங்கள். அதற்கு முன்பாக நான் சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டிலே ஏராளமான விழாக்கள் இருக்கிறது. அதில் குறிப்பாக 2 விழாக்கள் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த 2 ஃபெஸ்டிவல்ஸோ somehow they are similar and connected to each other. பழைய ஏற்பாட்டிலே முதல் ஃபெஸ்டிவல் என்று சொன்னால் முதற் பலனுடைய விழா, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஃபெஸ்டிவல் ஆர் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் என்று சொல்வார்கள். இந்த முதற் பலன் என்று சொல்லுவார்கள். இதை ஒரு விழாவாகவே கொண்டாடுவார்கள். இது எப்பொழுது கொண்டாடுவார்கள் என்றால், பஸ்கா முடிந்து வரக்கூடிய சாபத்துக்கு அடுத்த நாள் கொண்டாடுவார்கள். ஒரே நாள் தான் கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டம் எதற்கென்றால், இட் இஸ் த பிகினிங் ஆஃப் த ஸ்பிரிங். In the particular time they harvest barley. They harvest barley and they bring it to the house of the Lord and they present it to God. மிகவும் ஒரு அழகான ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையிலே அவர்கள் ஒரு நாள் தான் கொண்டாடுவார்கள். முதற் பலனை கொண்டாடுவார்கள். குறிப்பாக பார்லியினுடைய அறுவடை கொத்துக்களை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதபடியில் வைப்பார்கள். இரண்டாவது பண்டிகை என்னவென்றால் ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ். இது வாரங்களின் திருவிழா அல்லது பெந்தெகோஸ்தே திருவிழா என்று சொல்வார்கள். இந்த பெந்தெகோஸ்தே திருவிழா என்பது பாஸோவர் முடிந்து 50 நாள் கழித்து வரக்கூடியது. ஆகையால் தான் பெந்தெகோஸ்தே திருநாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஏனென்றால் ஒரு அறுப்பின் பண்டிகை என்பதற்கு அடையாளமாக பெந்தெகோஸ்தே நாள் என்பது அந்த ஸ்பிரிங்கினுடைய அதனுடைய எக்ஸ்டெண்டில் வரக்கூடியது. அந்த சமயத்தில் அந்த ஸ்பிரிங்கினுடைய என் சீசன் அதை கொண்டாடுவதற்காக கொண்டாடுவார்கள். இது ஒரு நாள் கொண்டாட மாட்டார்கள், இது 2-3 நாள் கொண்டாடுவார்கள். இந்த பண்டிகையில் அவர்கள் தங்களுடைய வயலிலிருந்து வீட் ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பார்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் பார்லி, செகண்ட் ஃபெஸ்டிவல் வீட், அதை கொண்டு வந்து படைப்பார்கள். இந்த ஃபீஸ்ட் ஆஃப் வீக்கில் வரும்போது அன்லீவன் பிரெட்டை கொண்டு வர வேண்டும். இது ஒரு கண்டிப்பான ஒன்று. இந்த 2 காரியத்தையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 26ஆம் அதிகாரம் முதல் பண்டிகையை சொல்லக்கூடிய அதிகாரம். 2வது பண்டிகை கிடையாது. முதற் பலனை கொண்டு வரக்கூடிய ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் மிகவும் அழகான ஒரு அதிகாரம். நம்முடைய வாழ்வுக்கு தேவையான ஒரு வேத பகுதி. அறுப்பின் பண்டிகை நம்முடைய சபையில் எப்படி நடக்கிறது என்றால், நாம் எல்லாரும் கிஃப்ட்ஸை வாங்கி கொண்டு வைத்து அதை ஏலம் விட்டு கொடுப்போம் இல்லையா? ஆனால் நம்முடைய பாரம்பரியமாக என்னை பொறுத்தவரை திருநெல்வேலியில் அறுப்பின் பண்டிகை என்று சொன்னால் வீட்டிலிருந்து ஏதாவது ஒன்றை கொண்டு வருவார்கள். அது ஒரு முட்டையாக இருக்கும், அல்லது 2 வெண்டைக்காயாக இருக்கும், ஒரு கோழி, ஆடு, மாடு எதுவாக இருந்தாலும் கொண்டு வருவார்கள். அதையெல்லாம் வைத்து அந்த பலிபீடத்தை சுற்றிலும் வைத்திருப்பார்கள். ஆகையால் பிரசங்கம் பண்ணும்போது அந்த கோழியெல்லாம் துள்ளுவதை நாங்கள் பார்க்க முடியும். சரியா? அந்த ஆடு வெளியே இருந்து கட்டி இருப்பார்கள். அது விட்டு வெளியே போகும்போது ஜனங்கள் தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஏலம் விடுவார்கள். மிகவும் அற்புதமாக இருக்கும். அதில் போட்டி போட்டுக்கொண்டு எல்லாரும் வருவோம். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எங்கள் வீட்டில் 4 பையங்கள் என்று சொன்னால், எங்கள் அம்மா 4 பேருக்கும் ஏதாவது ஒன்றை நாங்கள் வாங்கி கொண்டு போவோம். ஏனென்றால் ஒரு முட்டைனாலும் அது எப்படியாவது ஏலத்துக்கு போகும் என்கிற ஒரு சந்தோஷம். அந்த முட்டையை அதில் வைக்கும்போது பக்குவமாக வைப்போம், ஏன்னால் உடைந்து போய்க்கூடாதுங்கிறது. அந்த அளவிற்கு முதற் பங்கை நாம் ஆண்டவருடைய பாதப்படியிலே கொண்டு வருவது அந்த காலத்தின் பக்கம். இப்பொழுது நமக்கு வயலும் கிடையாது, வாய்க்காலும் கிடையாது. நாம் வேலை செய்கிறோம், நம்மாலே எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணால் வீட்டுக்கு பின்னாலே ப்ரொடியூஸ் பண்ணலாம் இல்லையா? அதை கொண்டு வருகிறோம், ஆண்டவருக்கு பயன்படுத்துகிறோம். இந்த முதற் பலன் என்பது மிகவும் முக்கியமானது. பழைய ஏற்பாட்டில் முதற் பலன் என்பது ஆண்டவருக்குரியது. முதற் பலன் என்பது ஆண்டவருக்குரியது. இது மிருகங்கள் மட்டுமல்ல, விளைச்சல் மட்டுமல்ல, முதல்
பிள்ளை கூட ஆண்டவருக்குரியது. முதல் மகன் ஆண்டவருக்குரியது. ஆகையால் தான் இந்த முதல் பிள்ளையை நாம் விடுதலை செய்ய வேண்டும், ஆண்டவரிடம் ஆண்டவருக்கு பலி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு பதிலாக அதுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃபரிங் என்று ஒன்று பழைய ஏற்பாட்டிலே உண்டு. அதை எப்படி விடுவிக்கிறது? ஆனால் முதற் பங்கு ஆண்டவருக்குரியது என்றால் இரண்டாம் பங்கு மூன்றாம் பங்கெல்லாம் நமக்குரியது. ஆகையால் தான் மல்கியாவில் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து மிகவும் அவர் கோபப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? பலி செலுத்துவதற்கு ஆட்டு மந்தையிலே நசல் கொண்டதை மாத்திரம் பிடித்து கொண்டு வந்து என்ன செய்தார்கள்? கொண்டு வந்தார்கள். அப்போ ஆண்டவர் கேட்டார், நீ உன்னுடைய நசல் கொண்ட ஆட்டை கொண்டு போய் உன் எஜமானுக்கு கொடு, அவன் உன் மேல பிரியமா இருப்பானோ? ஆகையால் ஆண்டவருக்கு கொடுத்து வரும்போது முதல் தரத்தை கொண்டு வருவதில்லை, அது இறுதி தரத்தையும் வேண்டாததையும் கொண்டு வருகிறோம். பிள்ளை படிக்கவில்லை என்று சொன்னால் போதகர் வேலைக்கு போக வேண்டும் என்று பெற்றோர்கள் தீர்மானிப்பது இதே மாதிரி தான். நல்ல படிக்கிற பிள்ளைன்னு போதகத்துக்கு அனுப்பாம படிக்காம சுத்திட்டு இருக்க பையனை போதகருக்கு அனுப்புவோம். இது ஆண்டவருக்கு பிரியமானதல்ல. ஆண்டவருக்கு நாம் முதற் தரத்தை கொடுக்க வேண்டும். சரி, 26வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற 1 முதல் 11 வசனங்கள். இதில் மூன்று காரியங்கள். உபாகமம் என்பது நமக்கு நன்றாக தெரியும், 5வது ஆகமம். இந்த 5வது ஆகமத்தில் முதல் 4 ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், இதனுடைய தொகுப்பை அங்கே இருக்கிறது. உபாகமத்து வேற ஒன்றுமே கிடையாது. உபாகமத்தில் மோசே பிரசங்கம் பண்ணின 3 பிரசங்கம், 3 பிரசங்கம் தான் உபாகமம். இந்த 3 பிரசங்கங்களும் 3 பாயிண்ட் தான். என் பிரசங்கம் மாதிரி எப்பொழுதும் இல்லையா? 3 பாயிண்ட் தான் மோசஸும். முதல் பாயிண்ட் என்பது அவர் என்ன சொல்வார் என்றால், தன்னுடைய பிரசங்கத்தில் உடன்படிக்கை, தேவன் கொடுத்த உடன்படிக்கை. 2வது பாயிண்ட், அந்த உடன்படிக்கை தேவன் கொடுத்த கட்டளைகள். 3வது பாயிண்ட், அந்த கட்டளைகளை பின்பற்ற வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய அந்த கீழ்ப்படிதல், obedience. First covenant, 7th covenant laws, the third obedience to the covenant laws. இந்த 3 பாயிண்ட் தான். நீங்க 3 பிரசங்கத்தை வாசி பாருங்க, இதே பாயிண்ட் திரும்ப 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 தான் வரும். அப்போ இந்த பகுதி அந்த 3வது பிரசங்கத்தினுடைய கடைசி பகுதி. இந்த பகுதியில் வரும்போது அவர் அழகாக ஒன்றை சொல்லுகிறார். இந்த முதல் தரமான முதல் பலன் பண்டிகையில் அவர் என்ன சொல்லுகிறார்னா 3 முக்கியமான சத்தியங்களை சொல்லுகிறார். முதலாவது வசனம், முதல் 4 வசனத்தை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் பயிரிடும் நிலத்தின் கனிகளை எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து, உன் தேவனாய கர்த்தர் உன் தமது நாம விளங்குபடி தெரிந்து கொடுக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையில் இருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு கூடை எடுத்துக்கோ, அதில் உன் முதல் பலனை வை, நேராக ஆலயத்துக்கு போ, ஆசாரியன் கையில் கொடு, ஆசாரியர் எடுத்து ஆண்டவருடைய சந்நிதியில் வைக்கிறான். ஆனால் வைக்கும்போது என்ன சொல்லி வைக்கணும்? நான் என் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை நான் கனம் பண்ணுகிறேன். The first point, the bringing the first fruit as an expression of honoring God's steadfast faithfulness. இங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது சொன்னார், எழுந்து புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி தேவன் இஸ்ரேல் ஜனங்களை குடியிருக்க பண்ணும் பொழுது அவர்கள் தங்கள் முதற் பலனை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது எதற்கு சொல்லுகிறார்கள்? we bring the first fruits to the Lord to honor his faithfulness. Honor his faithfulness.
இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்தார், அதை நிறைவேற்ற வல்லமுள்ளவர் என்பதை உணர்ந்தவரை நாம் கனம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் வந்து குடியேறுகிறார்கள். when they came and settled in the land of Canaan, கானானியர்கள் பால் கடவுளை வெளிப்பட்டார்கள். இந்த பாகால் தெய்வம் எல்லா விளைச்சல்களுக்கும் ஃபெர்டிலிட்டி காட் என்று சொல்வார்கள், எல்லா விளைச்சல்களுக்கும் தெய்வம். ஆனால் இவர்கள் அதே மாதிரி அந்த நிலத்தில் விளைந்த விளைச்சலை கொண்டு வந்த ஆண்டவருடைய சிரத்தை, இந்த விளைச்சலை கொடுத்தது என் தேவனாய கர்த்தர், ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு தத்தத்திலே உண்மையுள்ளவர். Bringing the first fruits to the Lord is the expression of the sign of honoring God's faithfulness. ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தேவனே இல்லை. மனிதர்கள் மாறலாம், மனிதர்கள் நாம் செய்வோம் என்று சொல்வோம், சில சமயம் செய்ய முடியாமல் போகலாம். மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் மாறுதலை. God is always faithful in his word. அவர் தன்னுடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது, ஆண்டவரிடத்தில் காணிக்கைகளை கொண்டு வரும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்க வரும்பொழுது, அவருக்கு நன்றி செலுத்த வரும்போது, முதலாவது தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய வாக்கு தத்தங்களிலே அவர் உண்மையுள்ளவர் என்பதை கனம் பண்ணும் என்றது. காணிக்கையோ அல்லது ஆண்டவருக்கு செலுத்துவது என்பது, நன்றி செலுத்துவதோ அல்லது ஸ்தோத்திரம் செலுத்துவதோ என்பது பாரம்பரியம் கிடையாது. Giving praises to the Lord, bringing offerings or anything to the Lord is not ritual or tradition. It is the act of honor. It's act of honor. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன ஒரு வாக்கு தத்தத்தையும் அவர் நிறைவேற்றாத வரை அவர் சும்மா இருப்பதில்லை. ஆண்டவருடைய வாழ்க்கையில சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் நிறைவேற்றுவார், அது சந்தேகமே கிடையாது. அதுவரை அவர் சும்மா இருப்பதில்லை. ஆனால் நமக்கு அது எப்பொழுது நிறைவேற்றுவார் என்ற காலம் தெரியாது. ஆகையால் தான் கேட்போம், ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொடுத்ததே காணவே இல்லையே. ஆகையால் தான் சாராள் உனக்கு அடுத்த வருஷம் ஒரு குழந்தை வரணும்னு சிரிச்சா. ஏன் சிரிச்சா தெரியுமா? 24 வருஷம் இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறா. 24 வருஷம் இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறா. ஆனால் 24 வருஷமும் உனக்கு குழந்தை இல்லை. அதனால 24வது வருஷம் ஆண்டவர் அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை வரும்னு சொன்ன உடனே அவன் சிரிக்கிறான். இட் இஸ் நேச்சுரல். நாம் கூட அப்படித்தானே சில சமயத்தில் ஆண்டவருடைய உண்மையுள்ள தன்மையை நாம் சரியாய் புரிந்து கொள்ளாதபடியாலே அவரை நாம் கனம் பண்ணுவதில்லை. We thank God. The faith in God brings the honor to God. The thanksgiving என்று சொல்வது, we are bringing honor to God's faithfulness. ஹட்சன் டெய்லர் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு நமக்கு நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். சைனா இன்லேண்ட் மிஷனை ஸ்தாபித்தவர். சீனாவிலே அவர் இருக்கும்போது அவர் தன்னுடைய ஒரு ஜேர்னலிலே அவர் எழுதும்போது அவர் இப்படிதமாக எழுதுகிறார். அவர் தன்னுடைய சபைக்கு அனுப்புகிறார், அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லி. அவர் சொல்கிறார், I had 25 cents and all the promises of God. ஒரு சைனாவில் உட்கார்ந்துக்கிட்டு 25 சென்ட் கையில் வச்சுக்கிட்டு தாம் ஹோம் சர்ச்சுக்கு அவர் எழுதும்போது I have 25 cents and all the promises of God. That is the honor to God. That is the honor to God. Then you read this chapter, Deuteronomy chapter 26 verse 5 to 10. நீண்ட வேத பகுதி. அந்த வேத பகுதியை நான் பிரிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வேத பகுதியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரிடத்தில் இந்த கூடையை கொடுத்து விட்டு கர்த்தருக்கு எங்களுக்கு கொண்டு வந்தார் என்று அறிவிப்பது மட்டுமல்ல, அடுத்து சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி மோசே இங்கே சொல்லுகிறார். You have to remember God's saving acts. சொல்லணும். ஆண்டவர் அவருடைய ஆசாரியனுக்கு முன்னால் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரிய தேசத்தனாயிருந்தான்,
அவன் கொஞ்ச ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். இதை சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், இட்ஸ் ரிமெம்பரிங் த ஜூயிஷ் ஹிஸ்டரி, த எக்ஸோடஸ், ரைட்? இங்கே போடப்பட்டிருக்கிறது, என் தகப்பன் சீரிய தேசத்தானாயிருந்தான். நமக்கு நன்றாக தெரியும், ஆபிரகாம் அரமேயன், சீரியன் கிடையாது. அப்போ எங்கே இது சீரியன் எங்கிருந்து வந்தது? இந்த வரலாறை அவன் சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த வரலாறு யாருக்கு சொந்தம் தெரியுமா? யாக்கோபுக்கு சொந்தம். யாக்கோபு லாபான் அவனுடைய மாமனார் ஊரிலே தங்கியிருந்தான், சீரிய தேசம். மாமனார் இடத்துல தங்கியிருந்து அங்கே அவஸ்தைப்பட்டு திரும்ப வந்து எகிப்துக்கு வந்து தங்கி மிகுந்த ஒரு திரளான ஜனமானான். அதற்கு பிறகு 400 வருஷம் அங்கே அடிமைகளாக இருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை பண்ணி கொண்டு மிகுந்த பலத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். Remembering God's saving acts, it is the another expression of bringing the first fruit. Okay? ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூற வேண்டும். தேவனுடைய உண்மையுள்ள தன்மையை நினைவு கூறுகிறோம், அதுபோல தேவன் நமக்கு செய்தவற்றை நினைவு கூற வேண்டும். நமக்கு ரொம்ப மறதி ஜாஸ்தி இல்லையா? ரொம்ப மறதி ஜாஸ்தி. ஆண்டவர் செய்த நன்மைகளை எழுதுங்கள் என்று சொல்லி உங்கள் கையில் ஒரு 3 பேப்பரை நான் கொடுத்தேன்னு சொன்னால், ஒரு பேனாவை கொடுத்தேன்னு சொன்னால், எத்தனை பேர் அந்த 3 பேப்பர் முடிச்சுட்டு பாஸ்டர் 4வது பேப்பர் தாங்கன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் நாம் எல்லாரும் மறதி உள்ளவர்கள். நம்ம எல்லாருக்கும் அது ஒரு பலவீனம். ஆனால் இந்த பலவீனம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக இந்த பண்டிகை நாள்களிலே ஒவ்வொரு இஸ்ரவேலனும் வந்து தன்னுடைய வரலாற்றை என்ன செய்யணும்? சொல்லணும். கர்த்தர் எப்படி எங்களை ரட்சித்தார், கர்த்தர் எப்படி எங்களை வழி நடத்தினார், கர்த்தருடைய எப்படி இந்த ராஜ்யத்தை கொடுத்தார், இதை சொல்லணும். This is the important part of the first fruit, the festival of first fruit. வந்து சொல்லணும். நம்ம பாஷையில் சொல்ல சொன்னால் இது சாட்சி சொல்றது இல்லையா? சாட்சி சொல்றது. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்வது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நம்ம சபையில் வந்து 3வது ஞாயிற்றுக்கிழமை சாட்சியின் ஞாயிறு இல்லையா? நம்ம மக்கள் எல்லாரும் வந்து சாட்சி சொல்கிறீங்க. ஆனால் சில சமயத்தில் நான் பார்க்கும் பொழுது 2 பேர் 3 பேர் ஒருத்தர், அதுக்கு பிறகு நான் கேட்கணும், யாராவது வரீங்களா? அப்படியே சுற்றி முற்றி பார்க்கும்போது, நான் சுற்றி முற்றி பார்க்கும்போது நான் அவங்கள பார்த்துடக்கூடாதுன்னு வச்சு எல்லாரும் கீழே தரையை அப்படி தரையை பார்க்கறது உண்டு. அது பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை அறிவிப்பது ஆண்டவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய தேங்க்ஸ்கிவிங். எவ்வளவோ காரியத்தை செய்கிறார். பாவிகளான நம்மை மீட்டு இருக்கிறார், துன்பத்திலிருந்து நம்மை விடுதலை செய்து இருக்கிறார், அழுத போது கண்ணீரை துடைத்து இருக்கிறார், வியாதி இருந்தபோது சுகப்படுத்தி இருக்கிறார், ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது நிறைவாய் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அவரை நோக்கி கூப்பிட்ட காலங்களிலெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் சொல்லணும் ஆண்டவருடைய சமூகத்தில். இதை சொல்றது இந்த விழாவினுடைய, இந்த திருவிழாவினுடைய முக்கியமான நோக்கம். இது நான் சொல்லலை, இது மோசே சொல்றார். இதை கட்டாயம் நம்ம செய்யணும். 1 சாமுவேல் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சாமுவேல் சொல்லக்கூடிய மிகவும் அழகான ஒரு பகுதி, எபனேசர் என்கிற ஒரு அந்த ஒரு கல்லை நாட்டி அதற்கு எபனேசர் என்று பெயரிடுவார். இந்த எபனேசர் என்று சொன்னால் கர்த்தர் இம்மட்டும் நம்மை காத்தார் என்ன, அதுதான் பொருள். எபனேசர் இம்மட்டும் நம்மை காத்தார், இனியும் நடத்தும். எபனேசர், இந்த எபனேசர் கல்லை எதுக்கு அங்கே மாட்டினார் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் அந்த கல்லை தாண்டி போகும்போது இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் என்ன செய்தார் நினைவு கூர்ந்து அறிவிக்க வேணும். இது தனக்கு மட்டும் கிடையாது, வருங்கால சந்ததிக்கும் அறிவிக்க வேண்டும். அதுக்காக எபனேசர் கல்லை நாட்டினார். இன்றைக்கு நமக்கு a lot of Ebenezer moments, right? God has done many things, but God wants us to remember. லில்லியும் நான் கல்யாணம் பண்ணி 23 ஆண்டுகள், 2000
2 கல்யாணம் பண்ண. போன வாரம் அந்த என்னுடைய கல்யாண ஃபோட்டோவை கொஞ்சம் எடுத்து பார்த்தேன். சரி, என்னை அடையாளம் காண முடியல. அந்த மாதிரி 23 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஃபோட்டோவை இப்படி வச்சு பார்த்த உடனே அந்த ஃபோட்டோ மட்டும் எனக்கு தெரியலை, அந்த நாள் எனக்கு நிறைவு வந்தது. அந்த மியூசிக், அந்த அந்த ப்ராசஸ், அந்த ப்ரோக்ராம், அந்த டின்னர், நாங்கள் இருந்த அந்த க்ரீக் ஆர்த்தடாக்ஸ் பிரிஸ்பென் சிட்டியில் க்ரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சினுடைய அந்த ஹால் எனக்கு நினைவு வந்தது. நான் திருமணம் பண்ணின யுனைட்டிங் சர்ச்சினுடைய அந்த சர்ச் எனக்கு அந்த நினைவு வருது. அது எல்லாமே ஒரு ஃபோட்டோ பார்த்த உடனே அப்படியே என்னுடைய திருமண நாள் நடந்தது எல்லாமே அந்த எல்லாமே நினைவுக்கு வருகிறது. That is the moment. That is called Ebenezer moment. இது போட்டோவை பார்த்து திருமண போட்டோ மட்டும் இல்லை, ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி பார்த்தா நமக்கு எபனேசர் மோமெண்ட்ஸ் இருக்கணும். நன்றி செலுத்துவது, ஒரு விசுவாசம் நன்றி செலுத்துவது என்பது முதலாவது ஆண்டவரை கனம் பண்ணுவது, அவர் உண்மையுள்ளவராக இருப்பதனாலே. இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துவது. ஆகையால் தான் நாம் நம்முடைய தமிழ் ஆராதனையில் அடிக்கடி சொல்வது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்ப்போம். மூன்றாவதாக, இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், 11வது வசனம். ஒரே வசனம் தான், இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் மெசேஜ். அதில் என்ன சொல்கிறார்? முதல்ல கூடையை கொடுத்துட்டு அவர் கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை சொல்லிட்டு, பின்பு ஆண்டவர் எனக்கு செய்த வரலாற்றை ஃபுல்லாக சொல்லிட்டு, அடுத்து பிறகு என்ன செய்யணும்? அவர் சொல்கிறார், நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. இந்த இடத்துல 2 பேரை கூட சொல்றார். 2 பேர் யாரு? முதல் லேவியர், இரண்டாவது பரதேசி. Levites are God's servants working in the temple, in the tabernacle, right? Paradise, strangers are, they are foreigners. They come here to get a life. ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த பரதேசிகள். இந்த பரதேசிகளுக்கு வீடு கிடையாது, இந்த லேவியர்களுக்கு நிலம் கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், லேவியர்களுக்கு எந்த ஒரு சம்பாத்தியமும் கிடையாது, கர்த்தர் தான் அவருடைய சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டார். அவர்களுக்கு என்று எதுவும் வாங்க முடியாது, எல்லாமே ஆண்டவர் தான். லேவியர்களுக்கு நிலம் கிடையாது, பரதேசிகளுக்கு வீடு. நிலமற்ற வீடற்ற இவர்களுக்கு உன்னுடைய நன்மைகளை பகிர்ந்து கொடுத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். So bringing the first fruit means it is an expression of God's generosity by sharing joyfully. அத அழகா சொல்லுகிறார் பாருங்க. பகிர்ந்து கொடுப்பதில் சந்தோஷம் வேணும். அது முகத்தை ரொம்ப நீளமாக போட்டு சந்தோஷம் இல்லாமல் கொடுக்கக்கூடாது, சந்தோஷத்தோடு கொடுக்கணும். இந்த 2 பேருக்கு கொடுப்பது என்பது ஒருவேளை மிகவும் கடினமான ஒரு காரியம். ஒருவேளை நான் நினைக்கிறேன், நான் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது லேவியர்களுக்கு கொடுப்பது அவர்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்திருக்காது. ஏனென்றால் கடவுளுடைய ஊழியக்காரங்க. சரி, கடவுளுடைய ஊழியக்காரங்களுக்கு நம்முடைய அறுப்பிலிருந்து கொடுப்போம், நம்முடைய முதற் பலனிலிருந்து கொடுப்போம், அவரோடு கூட நாம் சந்தோஷப்படுவதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் பரதேசிகளுக்கு கொடுப்பது கடினமான காரியம். ஏன்னா பரதேசிகள் இஸ்ரவேல் புத்திரர் அல்ல, பரதேசிகள் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் தங்களுடைய ஜனத்தோடு இருக்காதவர்கள், அவர்களுக்கு வீடெல்லாம் கிடையாது. ஆனால் பரதேசிகள் என்றாலும் தங்களை அரவணைத்து கொண்டு அவர்களுக்கு நன்மைகளை பகிர்ந்து கொடுப்பது தான் இந்த முதல் பலனுடைய விழாவினுடைய முக்கியமான நோக்கம். சரி, ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன், ஆண்டவர்கிட்ட செஞ்சாலாம் சொல்லிட்டேன், அது பாரு சரி லேவியருக்கு வேணா கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறேன். இல்லை, வெளியே இருக்கிற ஒன்றை உன் ஊரை சாராதவன், அவனுக்கு போய் வீடு இல்லாதவன், அவன்கிட்ட போய் உன்னுடைய முதற் பலனை நீ என்ன செய்யணும்? உன்னுடைய பங்கை எல்லாம் நன்மைகளை எல்லாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Faith
give thanks to God by honoring Him, honoring His faithfulness. Faith gives thanks to God, second thing, for His saving grace. Faith gives thanks to God for His generosity in order to share with landless and homeless people in the society. நமக்கு நிறைய பேர் இந்த gift கார்டு கொடுப்பாங்க தெரியுமா? நிறைய பேர் சில சமயத்தில் gift கார்டு இந்த பர்த்டேக்கெல்லாம் வரும்போது நிறைய பேர் gift கார்டு கொடுத்துருவாங்க. ஆனால் சில gift கார்டை நம்ம எங்கே வச்சோங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? சில gift கார்டு இருக்கும், அதை திறந்து அதை யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாளாக நம்ம வச்சுருப்போம் இல்லையா? திடீர்னு ஒரு நாள் திறந்து போங்க, ஒரு gift கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, இது சமீபத்தில் ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னது, அவர் 17 வருஷம் அவருடைய திருமண நாளை கொண்டாடிட்டு அவருடைய திருமண நாள் அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவர் திருமண நாள் பாக்ஸில் ஒரு 3 செக்கு இருந்திருக்கு. அந்த 3 செக்கும் 17 வருஷமாக அங்கே இருந்திருக்குது. அவர் பார்க்காம விட்டுட்டார். ரொம்ப வேதனைப்பட்டார். ஐயோ, 17 வருஷமாக இருந்திருக்கு, அது பணம் போட்டாருன்னு தெரியல. ஆனால் அவர் சொன்னார், இதை கொடுத்தவங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க இன்னும் பணத்தை எடுக்கலைன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். We have a lot of things we have, sometimes we don't use it or we forget to use it, right? Because we don't want to share it. When we share it, then everything will be useful. நார்மலாக யாருக்கு ஷேர் பண்ணுவோம்? நம்மளை சிரிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம், நமக்கு டின்னர் கூட்டவங்களை ஷேர் பண்ணுவோம், அல்லது நமக்கு நல்ல செய்கிறவங்களை ஷேர் பண்ணுவோம், அவங்கள தான் ஷேர் பண்ணுவோம். லேண்ட்லெஸ் பீப்புளையும் ஹோம்லெஸ் பீப்புளையும் நம்மளை அழியாத மற்ற சமுதாயத்தில் உள்ள யாரையும் பார்த்து செய்வோமா? அது ரொம்பவும் கஷ்டமான ஒரு காரியம். I'm just asking you this simple question, a very simple question. When was the last time you call a stranger and sit and eat with that person? When was the last time? When was the last time? When was the last time you go and talk and sit and eat with someone who is not part of us? அதுதான் இங்கே மோசே சொல்லுகிறார். தேவன் உனக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உனக்கு ரட்சிப்பின் கிரியைகளை செய்கிறார். தேவன் உனக்கு எல்லாவற்றையும் நன்மைகளையும் கொடுத்திருக்கிறார். அதை கொடுத்த மற்றவர்களுக்கு கொடுக்க நாம் பழக வேண்டும். The joy of giving is only occurs when you give. The joy of giving only occurs when you give. அது வர நடக்காது. கொடுக்கிற சந்தோஷம் கொடுக்கும் போது தான் வருமே தவிர வச்சிருக்கும் போது வராது. அதனால தான் மோசே அழகாக சொல்லுகிறார், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய தேவனுடைய உண்மையுள்ள தன்மையை மறந்து போகக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ரட்சிப்பின் வழிகளை மறந்து போகக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் இவ்வளவு நன்மைகளை கொடுத்தவர் தேவன் மீது மறந்து போகக்கூடாது. அது மட்டுமல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் தன்னை சுற்றிலும் உள்ள தேவை உள்ளவர்களை மறந்து போகக்கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி. இதற்காகத்தான் இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை அவர் கொண்டு வந்தார். இந்த நாளில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? We are going to celebrate our Thanksgiving Day with friends, with families, with our neighbors, but we bring our thanksgiving to God for His faithfulness, for His saving grace and His generosity, but not to keep us, but to share us. வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் என்ன தெரியுமாயா? நீங்கள் கேட்கலாம், சாப்பாடு கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, கிஃப்ட் கார்டு கொடுக்கறது, அல்லது ஒருத்தருக்கு துணி கொடுக்கறது, எல்லாம் நல்லது காரியம். மிகப்பெரிய செல்வம் எது தெரியுமா? ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த நல்ல செய்தி. ஆண்டவர் என்ன பிள்ளையாக மாற்றி இருக்கிறார் என்கிற செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல்வது தான் மிகப்பெரிய தானம், மிகப்பெரிய உபவாசம்.
ஆகையால் தான் பில்லிகிராம் ஒருமுறை சொன்னார், unless a person shares Christ and his salvation with his neighbors, he won't share or he won't complete anything in his sharing by giving anything. எல்லாம் கொடுப்பீங்க, ஆனால் இதை மட்டும் கொடுக்கலன்னா நீங்கள் கொடுத்ததில் பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி பில்லிகிராம் சொல்லுவார். We are here to thanksgiving God because He is faithful, because He is redeeming us. He is generous. Are you coming here to thank God and worship Him because He is generous, because He is faithful, and also He is redeeming you? And what God is expecting when you go out, when we give thanks to God, when you go out, share your goodness with others. Share your goodness with others. Not with your friends, good. With your family members, good. With your people you love, good. But to those who are landless, nameless, homeless in this country, let us go and tell them that our God is the Lord who blesses us with all His goodness. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் மேலே நாம் விசுவாசம் வைக்கிறோம் என்றால் அந்த விசுவாசம் நன்றியுள்ள விசுவாசம். அவர் எதற்கு நன்றி செலுத்த வேண்டும்? அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் நமக்கு கிரியை செய்கிறவராக இருக்கிறார், நமக்கு நிறைவாய் நன்மைகளை தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நன்றி செலுத்தி விட்டு அப்படியே வெளியே போகக்கூடாது. நன்றி செலுத்திவிட்டு, ஆண்டவரே இந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? அதுதான் சிறப்பான ஒரு முழுமையான ஜெபமாக இருக்கும். Close your eyes, let us pray. Close your eyes. ஆண்டவர் 3 காரியங்களை உபாகம் 26 1 முதல் 11 வசனங்களை சொல்ல 3 காரியங்கள். God is faithful. God redeems us. God generously blesses us. So when you come and thank God, Lord, I thank you for your faithfulness. Thank you for your saving acts, saving grace. Thank you for your goodness. Let us thank God for all these things. But also we pray that, Lord, when I go out, help me to share your goodness with others, especially those we know and those we do not know. Help me, Lord. As you are generous, help me to be generous to others. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையிலே விழவில்லை. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறேன். எங்களை ரட்சித்தீர், எங்களை வழிநடத்தினீர், எல்லா இக்கட்டுகளிலிருந்து எங்களை வீட்டு காட்டுக்கொண்டீர். உடைய நன்மைகளுக்கும் உடைய கிரியைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா நன்மைகளையும் கொடுத்திருக்கிறேன் சுவாமி, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே சமயத்தில் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவும் நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரே. நீர் எப்படி ஜெனரஸாக இருப்பது போல நாங்களும் மற்றவர்களுக்கு ஜெனரஸாக இருக்க எங்களுக்கு கிருபைதாரும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.